எனக்கு ரொம்ப நாளாக இருமல் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், மூச்சும் வாங்குது அப்பப்போ. எக்ஸ்ரே சிடி ஸ்கேன்னு எல்லா ஸ்கேனுமே எடுத்து பார்த்துட்டாங்க, ஆனால் எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க. உள்ளே வேறு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் மாதிரி தெரியல, ஆனால் இருமல் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டு வருவாங்க. பொதுவாக நுரையீரலில் இருக்கிற பிரச்சனைகள் ஸ்கேனில் எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கேனில் என்ன தெரியும் அப்படின்னா, நுரையீரல் அமைப்பு மாற்றம் இருக்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா தெரியும். அமைப்பு மாற்றம்னா இப்போ காற்று குழாய்களில் ஏதாவது விரிஞ்ச மாதிரி இருக்குது, இல்லை ஒரு நிமோனியா இருக்குது, இல்லை ஒரு கட்டி இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் குறிப்பிட்டு ஒரு நுரையீரல் அமைப்பு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஆஸ்மா, சிஓபிடி இந்த மாதிரி விஷயங்கள் நுரையீரல் காற்று குழாய்களோட செயல் பாதிப்பு உண்டாக்குற ஒரு விஷயம். ஸோ அது எக்ஸ்ரேவோ ஸ்கேன்லேயோ தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ஃபைண்டிங்ஸ் தெரியும், இன்டைரக்ட் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ காற்று அடைச்ச மாதிரி ஆகும், ஏர் ட்ராப்பிங் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ஃபைண்டிங்ஸ் இருக்கலாம், பட் அது எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன்களில் எக்ஸ்ரேல தெரியாது, ஆனால் அறிகுறிகள் மட்டும் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவரை பார்த்துட்டு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்ன்றது பார்த்தா நுரையீரல் செயல் அளவு தெரியும், காற்று குழாய்களில் ஏதாச்சும் குட்டி குட்டி அடப்பு ஏதாச்சும் இருக்குதான்றது தெரியும். இது இல்லாமல் நுரையீரல் சம்மந்தம் இல்லாமல் வேறு சில காரணங்களும் இருக்கலாம். இப்போ ஒரு உணவு குழாய் ப்ராப்ளம், ஜிஆர்டின்னு சொல்லுவோம், வயிறுலேருந்து உணவு குழாய்க்கு சாப்பாடு எதுக்களிக்கிற தொந்தரவு, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள். சிம்பிளாக ஒரு த்ரோட்டில் ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கலாம், அது நமக்கு எக்ஸ்ரேக்கு நெஞ்சுக்கு சிடி ஸ்கேன் வரைக்கும் எடுத்துருப்போம். இந்த மாதிரி வேற சில காரணங்கள்னாலையும் இருமல் வரலாம். ஸோ எக்ஸ்ரேல ஸ்கேனில் தெரியணும்னு அவசியம் கிடையாது.